நம்ம வீட்ல சாமி கும்பிடுறதுக்கு வாங்குன பழம் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அத அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். பலாப்பழம் மட்டும் உரிச்சு வாங்கிட்டு வந்தோமா, அது கெட்டு போயிரும்ன்னு சொல்லிட்டு அன்னைக்கே சாப்பிட்டோம். மிச்ச பழத்தெல்லாம் அப்படியே இருந்தா சாலட் மாரி பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இந்த மாரி சாப்பிட்டுட்டு. பழம்லாம் சேர்ந்து வாங்குறதே இல்ல. ஒண்ணு வாங்குனா ஒண்ணு இருக்காது. அதனால செய்றதே இல்ல. எல்லா பத்தியும் ஒண்ணா பார்க்கும்போது எனக்கு அந்த சாலட் ஞாபகம் தான் வந்துச்சு. ஆனா டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து கர்ட் ஆட் பண்ணி செய்யணும். சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல. ஆனா இது மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு மாம்பழம், மாதுளை, திராட்சை, ஆப்பிள் அப்புறம் பனானா எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையுமே குட்டி குட்டியா ஆட் பண்ணிட்டேன். ஆனா வந்து ஆரஞ்சு மட்டும் தோல மட்டும் நீக்கிட்டு, உள்ள உள்ள சீட் எடுத்துட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் தயிர் நல்லா கெட்டி தயிரா எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி குட்டி குட்டியா எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கூடவே பிளாக் கிரேப்ஸ், பப்பாளி, அப்புறம் அவகாடோ, டிராகன் ஃப்ரூட் இதெல்லாம் ஆட் பண்ணா சூப்பரா இருக்கும். என்கிட்ட இருந்த ஃப்ரூட் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா சர்க்கரை ஒரு 4, 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா இன்னொரு டைம் கலந்து விட்டு எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா செமையா இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.